வணக்கம். டெய்லி நியூஸ் பார்க்கும்போது அங்க ஒரு நியூஸ், இங்க ஒரு நியூஸ்னு ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா, நடிகர் பார்த்திபன் கேட்ட ஒரு சர்டிபிகேட்டுக்கும் நம்ம மாநிலத்தோட கடனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த கனெக்ஷனை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. ஏன் இப்ப மட்டும் இத்தனை கேள்விகள் கிளம்புது? முதல்ல நடிகர் பார்த்திபன் எனக்கு சாதி மதம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கேட்டது ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சது. ஒருத்தரோட அடையாளத்தை இப்படி சட்டப்பூர்வமா சொல்ல முடியுமான்னு கூட ஒரு கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவரோட சொத்து கணக்க காமிச்சப்ப அதுல ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம் வருதுன்னு கேள்விகள் எழுந்துச்சு. இது பொது வாழ்க்கையில இருக்கவங்களோட வெளிப்படைத்தன்மை பத்தி ஒரு பெரிய டிபேட்டே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களை பத்தின கேள்விகள்னா, இங்க பாருங்க, நம்ம பொருளாதாரம், இந்திய ரூபாயோட மதிப்பு ஏன் இப்படி சரிஞ்சுக்கிட்டே போகுது? இப்போ 93.10ல நிக்குது. இது சாமானிய மக்கள் மனசுல பெரிய கவலையையும் பல கேள்விகளையும் கொண்டு வந்திருக்கு. சோ இந்த எல்லா கேள்விகளும் கடைசியில ஒரே ஒரு இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போகுது. நம்ம நாட்டுல இருக்கிற சட்டங்கள் உண்மையிலே யாருக்காக எதுக்காக வேலை செய்யுது? வாங்க இதை கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். சரி, இந்த கேள்விகள்லாம் எங்கிருந்து தான் வருது? சும்மா காத்துல இருந்து முளைக்கலையே. சமீபத்துல நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்திபனோட இந்த விஷயம் இருக்கேன், இது வெறும் ஒரு சட்ட போராட்டமா மட்டும் பார்க்க முடியாது. ஒரு சின்னதா விளம்பர நிகழ்ச்சியில அவர் ஏதோ சொல்ல போக அது ஒரு பெரிய சர்ச்சையாகி கடைசியில சாதி மதமற்றவர்னு சர்டிபிகேட் கேட்டு கோர்ட்டுக்கே போயிட்டாரு. சாதி மத அடையாளங்களுக்கு மேல மனுஷங்க ஒன்னா இருக்கணும்னு அவர் சொல்ல வர ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. இப்ப இத பாருங்க, நடிகர் விஜய் 2 அழகழகு தொகுதியில போட்டியிடுறதுக்காக தாக்கல் செஞ்ச வேட்புமனு. ஒண்ணுல 115 கோடி, இன்னொன்னுல 220 கோடி. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இது சும்மா ஒரு தப்புன்னு கோர்ட் விடல, இது ரொம்ப சீரியஸான ஒரு ஒழுங்கினம்னு சொல்லி விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கு. சோ பொது வாழ்க்கைக்கு வந்தா வெளிப்படைத்தன்மை எவ்வளவு முக்கியங்கிற கேள்வி இங்க தான் வருது. ஓகே, இந்த மாதிரி தனிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு இல்லையா? நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம், நம்ம அரசியல் விதிகள், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்விகளோட முழு பின்னணியும் நமக்கு நல்லா புரியும். வருவாய் பற்றாக்குறை, இந்த வார்த்தையை கேட்டா ஏதோ பெருசா தெரியும். ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வீட்டுக்கு மாச சம்பளம் 10,000 வருதுன்னு வைங்க. ஆனா செலவு 12,000 ஆகுது. அந்த 2,000க்கு கடன் வாங்குவோம் இல்லையா? அதேதான் அரசாங்கத்துக்கும். வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கிறது தான் வருவாய் பற்றாக்குறை. அப்படி கடன் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாடோட மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய். இந்த நம்பர் கேட்கறதுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா இது நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் இருக்கிற சுமைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அரசாங்கத்துக்கு வர்ற வருமானத்துல 5ல 1 பங்கு, அதாவது 21% எதுக்கு செலவாகுது தெரியுமா? புதுசா ரோடு போடவோ ஸ்கூல் கட்டவோ இல்ல, நாம ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. அப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்? சரி, இது ஒரு பக்கம்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கிறது இந்த 10 பெரிய கம்பெனிகள் தான்னு சொல்லலாம். ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்னு இவங்களோட வளர்ச்சி தான் தேசத்தோட வளர்ச்சியா நாம பார்க்கறோம். ஆனா இந்த வளர்ச்சி உண்மையிலேயே கடைக்கோடி மனுஷனுக்கு போய் சேருதாங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வி. இந்த வரி அதை தான் ரொம்ப கரெக்டா சொல்லுது. ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கம்பெனிகள் சம்பாதிக்குது, ஆனா இன்னொரு பக்கம் மக்களுக்கு அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாம இருக்காங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குது. இந்த பெரிய ஏற்றத்தாழ்வு தான் பல கேள்விகளுக்கு மூல காரணமா இருக்கு. சோ இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த பொருளாதார அரசியல் பிரச்சனைகள்லாம் ஊருக்கூர் மாறுபடுது. குறிப்பா சொல்லணும்னா வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. வட இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அரசியல் பெரும்பாலும் ஹிந்தி மொழியையும் மத அடையாளங்களையும் மையமா வச்சுதான் நடக்குது. ஆனா தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறா தாய்மொழி, ஆங்கில கல்வி, அப்புறம் சமூக நீதி, இதுதான் வளர்ச்சியோட அடித்தளமா பார்க்கப்படுது. இந்த அடிப்படை வித்தியாசம்தான் 2 பகுதிகளுக்கும் இடையில தனித்தனி பாதைகளையும் உருவாக்கியிருக்கு. அதனால தான் சொல்றாங்க, தென்னிந்தியாவுல நடந்த மொழி போராட்டம்ங்கிறது வெறும் மொழியை காப்பாத்துறதுக்காக நடந்த ஒரு போராட்டம் கிடையாது. அது ஏன், எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கிற உரிமையை நிலைநாட்டுறதுக்கான போராட்டம். அந்த கேள்வி கேட்கிற அறிவு தான் உண்மையான தேடல்னு இந்த வரி ரொம்ப அழகா சொல்லுது. இதுதான் நம்மள இந்த அலசலோட மையப்புள்ளிக்கு கூட்டிட்டு வருது. இங்க இருக்கிற உண்மையான பிரச்சனை அரசியல் பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையோ மட்டும் கிடையாது. இது ஒரு சிந்தனை நெருக்கடி. அதாவது நாம எப்படி யோசிக்கிறோங்கிறத பத்தின பிரச்சனை. அப்போ உண்மையான பிரச்சனையோட வேர் எங்க தான் இருக்கு? நம்ம மூல ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, 1, யோசிக்கவே விடாம கிரியேட்டிவிட்டியை கொல்ற நம்ம கல்வி முறை. 2, பெரியவங்களையோ பாரம்பரியத்தையோ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ற நம்ம சமூகம்.
3 டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு யோசிக்கிற திறனே இல்லாத பட்டதாரிகள். கடைசியா ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டா அது தப்பா பார்க்கற ஒரு சூழல். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த வரி நம்ம கல்வி முறை மேல இருக்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை ஒரே லைன்ல சொல்லுது. படைப்பாற்றலையும் பகுத்தறிவையும் கொன்னுடுச்சேன்னு. சரி, கேள்வி கேட்காததான் பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம மூல ஆதாரங்கள் என்ன வழியை முன்வைக்குது? இவ்வளவு பிரச்சனைகள், இத்தனை கேள்விகள், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குன்னு நம்ம மூல ஆதாரங்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது. அது என்னவா இருக்கும்? பகுத்தறிவே சாரம். ரொம்ப எளிமையா தெரியலாம், ஆனா இதுக்குள்ளதான் எல்லா பதில்களும் அடங்கியிருக்கு. யோசிச்சு ஆராய்ஞ்சு கேள்வி கேட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் பகுத்தறிவு. அதுதான் எல்லாத்துக்கும் சாரம். இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நமக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும், எவ்வளவு டேட்டா நம்மகிட்ட இருக்குங்கிறத விட நாம எவ்வளவு சரியா, எவ்வளவு ஆழமா கேள்வி கேட்கறோங்கிற திறன் தான் அதிக மதிப்பு மிக்கதா இருக்க போலதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?